என் தெய்வமே எனக்கு சொல்லாது விட போட்டியாமா போட்டியாமா கொஞ்சம் கறி வாட்டுவான்னு சொன்னாங்க சொன்னாரு இரண்டா பட்டாரி கரையாது கற்பூரம் கரகிதி மனத்தி உண்டாலே நம்ம எல்லாம் தீர்க்கணும் பட்டுவன ரோசாவா பார்த்தக்கென்ன மூடாதா பாசம் என்னும் நீரத்தி அசையில நான் வளர்த்தி அள்ளி வச்ச வேலையிலே முள்ளிருந்து பட்டுதம்மா பட்டாலும் குற்றமில்லே பாவம் அந்த பூவிக்கில்லே உனக்கென்ன ராசாத்தி கண்ணீரே நம்ம எல்லாம் காக்கோணும் பட்டிவன ரோசாவா பார்த்தக்கண்ண மூடாதா பாசம் என்னும் நீரத்தி அசையில நான் வளர்த்தி அள்ளி வச்ச வேலையிலே முள்ளிருந்து பட்டுதம்மா பட்டாலும் குற்றமில்லை பாவம் அந்த பூவில்லை ஒரு பெண் என்று பாராமல் சாட்டிக் கொண்டு வேட்டைக்காரன் என் வாழ்க்கையை அடைத்து விட்டாய். அதற்கு நான் காரணம் அல்ல. என்னை கேவலமாக சொல்லும் பத்தி கேளுங்கள் ஐயா. என் அதிகாரம் என் வாழ்க்கையை இப்பொழுதே அன்னத்தில் சென்று மரமண்டை சேரவில்லை காட்டைக்கு வேட்டையாகாது உயிர் பிரச்சனைக்கு போக முடியுமா முடியாது அப்படியே மனிதனை நாட்டிய வாழ்க்கைக்கு அருகதையற்றவன் இருப்பதை விட அந்த படுபாவி ஆளவன் இருக்கின்றானே கெடுத்து கொலை செய்து விட்டான். நீங்க தான் நீதி வழங்க வேண்டும் அண்ணா. அண்ணா விடுங்க வேண்டாம்.
ஒரே ஒரு தங்கி ஒப்படைத்தங்க என்று ஆசையாக வளர்த்து வந்தேன். இந்த அண்ணனை விட்டு பிரிந்து விட்டாயே தங்கா. உனக்கு நல்லது ஒரு மாப்பிள்ளைய பார்த்து திருமணத்தை செய்து கண்குள்ள பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இந்த அண்ணனை விட்டு பிரிந்து விட்டாயே தங்கா. நீ மன்னரிடமோ நீதி கிடைக்கும். நீதி கிடைக்குமா? ஆமா. இத படுக்கு போட்டான கம்னாசி வத்தால போய் பாவாடை அவுத்துட்டுக்கிறானப்பா. என்னுடைய தங்கை மண்ணா, என்னுடைய ஆட்சியை கொலை கொள்ளை கற்பழிப்பெல்லாம் நடக்கிறது மண்ணா. ஆட்சியில் இதுவரை கொலை களவு கற்பழிக்கவில்லை என்ற கொடியவன் தான் இந்த தீயை சேர செய்கிறான். யார் செய்தால தண்டனை ஒன்றுதானே. யாரா இருந்தாலும் சரி தண்டனை ஒன்றை மாற்றப்பட. இப்பேற்பட்ட கொடிய செயலை செய்தது யார் தெரியுமா? முப்படை தலைமையர் அந்த ஆளவன். இப்பேற்பட்ட இருவனை தவிச்சிருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? சென்று அந்த பொறுத்திலே சுத்தி இருப்பான். இருறா கொண்டாரு இருறா. அண்ணா வானா வானா. ஐயா வாங்க ஐயா. நோ வானா வானா. நோ வானா. கூவுடு உள்ள. வாங்க வாங்க. வா போட்டு போய். சொல்லுப்பா சொல்லுப்பா. சொல்லி போடுவோம். அன்பார்ந்த கலையன்பர்களே, இந்த எளிய நேரத்திலே இங்கே நமது கிராமத்தின் சார்பாக என்னுடைய நாடக மன்ற இன்றைய புதியதோர் உதயமாகி இன்றைய வில்லனாக வேடம் தரித்திருக்கும் எங்கள் ராஜேஸ்வரி நாடக மன்ற வில்லனா வேடம் தரித்திருக்கும் நாகராஜுக்கு நம் கிராமத்தின் சார்பாக இங்கே கதராடையும் உங்களுடைய தர்மகர்த்தா ஜெய கோவிந்தன் ஐயா அவர்களுக்கு இங்கே கதராடை பொன்னடைய போடுகிறார்கள். அடுத்தபடியாக நமது ஐயா உபத்தலைவர் அவர்களை சேஷாத்திரி ஐயா அவர்களுக்கு இங்கே இளைஞரணி சார்பாகவே கதரடி அணிவிக்கிறார்கள். அடுத்தபடியாக நமது நாடகமன்ற உரிமையாளரும் இன்றைய வில்லனாக வேடம் தரித்திருக்கும் அருமை தம்பி நாகராஜை பாராட்டி இங்கே கதராட அணிக்கிறார்கள். அடுத்தபடியாக எங்கள் நகைச்சுவை நாயகன் செய்யாரை சேர்ந்த முருகனை பாராட்டி இங்கே கதராடை அணிக்கிறார்கள். இங்கே வஸ்திர ஆடை கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த பெண்ணை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. நீ நான் பார்க்கலாம். மன்னா இப்போ இதை நினைவுக்கு வருகிறது. தான் போத தெரியுது.
ஒரு நேரத்தில் நகர்வலத்தை முடித்துவிட்டு நதிக்கரை ஓரமாக சென்று கொண்டது. அப்போது அரச மரத்தடியில் இந்த பெண் நின்று கொண்டிருந்தார். ஒண்டியா நின்னுண்டா அப்படித்தான் நினைத்து பாவமே அருகாமையில் சென்று பார்த்த பிறகு பல ஆடவளோடு சுற்றி இருந்தார். ஆடாடா வச்சா ஆடி ஏதோ விளையாடி கொண்டிருக்கிறாள். அப்படித்தான் நினைத்து சென்றேன். பெண்ணே, எதற்காக இங்கு தனிமையில் இருக்கிறாய்? அந்தி சாய்ந்தது அப்படின்னு நீ கேட்ட. நான் கேட்டேன். அதற்கு இவள் என்ன தெரியுமா உரைத்தாள்? என்னங்க சொன்னா? இந்த பொண்ணு என்ன பொண்ணு விபச்சாரமா? நான் என்ன மன்னா, பேச்சு வரவில்லை, ஒரு அடி எடுத்து வைக்கவில்லை. மணிபுரி நாட்டில் விபச்சாரமா? என்ன செய்வது என்று தெரியாமல் பெண்ணே, இதுபோல் வேலை இங்க செய்யக்கூடாது. மன்னரிடம் சென்று நீதிகள் என்று கேட்டேன். நீ என்னடா சொல்வது? நான் என்ன அண்ணன் வாரி வச்சுக்கிறீங்க. அவ்வளோ பொருட்படுத்தாமல் கோயந்தனத்தில் ஓட்டோட்டமாக இதுபோல் வேலை நடக்குது என்று உரைத்தில் கேட்டேன். ஆமாங்க, உண்மையிலே அந்த பொண்ணு அந்த தொழிலாம் செய்துங்க. என்னையே சாகுதோல ஒரு நாள் வரமாட்டமா இவன் உடம்பு செல்லுமா கத்துகிறான், கதகிறான், அழுகிறான், துடிக்கிறான், கண் கலங்குகிறான், கண்ணீர் வடிக்கிறான். எனக்கும் அவனுக்கும் என்ன பகை என்றில்லை. நான் தான் கொலை செய்தேன் என்றால் என்ன சாட்சி இருக்கிறது மன்னா? சாட்சி வருவேனா? பாருங்கள் மன்னா, அவருடைய கட்டளை ஆளவன்தான் என்ற பொறிக்கப்பட்ட கட்டாரி உன்னுடைய தானே? முய்க்கிறான் மன்னா, கட்டாரி என்னுடையதான். நான் கொலை செய்யவில்லை மன்னா. ரஜினி படையாப்பால சொன்ன மாதிரி ஆகுது. மாப்பிள்ளை ஒரு தான் ஆனா போட்டுக்கிற ட்ரெஸ் மொத்தம் எந்த தான் சொல்ற மாதிரி இருக்குது. சந்தேகம் கன்ஃபார்ம். அந்த கன்ஃபார்மை நான் நிரூபிக்கிறேன். சந்தேகம் என்பது ஒரு தொற்று வியாதி. அந்த தொற்று வியாதி அகற்றினீர்கள். இப்போது மன்னா, ஒரு நேரத்தில் உள்ள நாட்டு மன்னன் படைகளை திரட்டிக் கொண்டு வருகிறான். நீ எல்லாம் ஒரு முப்படை தளபதி என்று காரி துப்பினார். அது ஒரு அண்ணன் உள்ள வாரி வச்சுக்கிறேன். நினைவிருக்கிறதா? அப்போது நான் என்ன உரைத்தேன்? மன்னா, இப்ப இதை கட்டளையிட்டால் போதும். முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் சிரத்தை உன் பாதத்தில் படிப்பதா? அப்போது எனக்கு கட்டளையிட்டீர்கள். முல்லை நாடு போருக்கு சென்று எனது படை குதிரைப்படையில் சவாரி செய்வது என் கட்டாரி கை தவறி வந்து போரிலே கட்டாரி காணவில்லை என்று கோவிந்தத்தில் கேட்டு உண்மையிலே அவர் குதிரைல போனா லேசா போக மாட்டார். 100 தான் அப்படி போக்கல கத்தி எங்கேயோ எகிரிக்கி விட்டுக்கு. எனக்கு இப்பதான் தெரியும் இந்த கொலை எப்படி நடந்திருக்கு. எப்படி அந்த வையா எவனா போயிருப்பான், கத்தி நல்லா இருக்குதான்னு எத்துக்குன்னு போயிருப்பான். அவனா இவன் கூட்டிருப்பான், அவனா ஆசையில் போயிட்டு இருப்பான். இவன் துட்டு காட்டிருப்பான், அவன் இல்லைன்னு சொல்லியிருப்பான். இவன் ஓரா பேசுப்பான், கத்தி சொன்னாங்க நீ சொல்லி விட்டான் போட்டு. இவன் நான் பாவம் ஏந்தாலும் இந்த கொலைக்கு வேலைக்கு என்ன என்னுடைய தங்க போறவர்களை கூப்பிடுறவள இருதலை கொல்லியாக தவிக்கிறேன். இருபுறம் நெருப்பு இருக்கிறது. நான் நடுவே சித்திரும்பை போல் துடிக்கிறேன். ஒரு முறையில இருவாளாக இருக்கிறேன். இவனோ என் முப்படை தளபதி ஆள வந்தான். நீ என் கோட்டை காவல் தங்கையே அண்ணனை விட்டு போவதற்கு உனக்கு சொல்லாது விட போட்டியாமா கொஞ்சம் கறி வாட்டுவான்னு சொன்னாங்க. இந்த பாப்பா கிட்ட கறி வாத்துக்குவான்னு சொன்னேன்னு பாவி அது கூட மந்துட்டாலே என்ன விட்டு போட்டாலே. உன் முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? செத்த போன ஏந்து வந்து காரி முடிஞ்சிட்டு பத்துக்கிட்டான். பாலூட்டி சீராட்டி வளர்த்து குதிரைப்படையில் போகும்போது அண்ணா ஒரு ரவுண்டு வருகிறேன் என்று சொல்வாய். ஏற்றி இறக்கி விடுவேனே. ரவுண்டு போறாங்க. இது யாரமானாலும் இறக்குவேன். இந்த மண்டலத்தில் நான் வாழ்வதற்கு அருகதை ஐயோ
ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ இவ்வளோ துணி நடிக்கிறேன் பாசமா அப்பாடா தாயப்பா தங்கா அண்ணனை பாரு விட்டு போவதற்கு உனக்கு மனமே படுமா செத்துருங்க பாப்பாங்க ஆண்டாண்டு தோறும் மனித பிறந்தாலும் ஆண்டவர் வருவாரோ மாநிலத்து மக்களவை இருந்த உன் தள்ளி மீண்டும் எடுத்து வர இதற்கு சரியான சாட்சிகள் எல்லா சாட்சி இல்லையா என்னால் இதற்கு நீதி வழங்க முடியாது ஏன்னு சொன்னால் இந்த கொலை எவன் செய்தாலும் சரி இன்னும் ஒரு வார காலத்தை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்ப்பது உங்கள் அன்று உன் தங்கையை தொட்டான் என்பதற்காக ஆர் மீது எட்டி உதைத்தாய் பார்த்தாயா முப்படை தளபதி ஆளவந்தனை தொட்டாய் பாண்டதா சரித்திரம் இவளை பார்த்து கண் கலங்கி கண்ணீர் வெடிக்க வேண்டும் உன்னால் என்னடா செய்ய முடியும் ஏழைக்கு எனக்குப்பா நீதி கிடைச்சிருக்கு ஏழைக்கெல்லாம் நீதி கிடைக்காதுப்பா ஏழை ஏழைதான் தெரியுமா இது போல நான் நீ கேஸ் கொடுக்காத அந்த கேஸ் உங்க பக்கம் திரும்பிடும் பணக்காரன் 10 அடிப்பா 10 அடிப்பா பணம் இருந்தா எது வேணாலும் செய்யலாமா நீ கூட கற்பழிக்கலாம்டா பணம் இருந்தா ஏன்னா அந்த நாட்டுல பணம் தான்டா முக்கியம் இந்த பணத்துக்கு தானே வீந்து அவன் நச்சுட்டு போறேன் அந்த பணத்துக்கு தானே நீ நானும் தம்மு நின்று நடக்கிறேன் இந்த பணத்துக்கு தானே இது கூட மேலாந்து வச்சு பார்த்து இந்த பணத்துக்கு தானே உக்காந்து ஆனா இவங்க ஒண்டி தானே பணம் கொடுத்துட்டு பாத்துங்க சரி பரவாயில்ல பார்த்தா தூக்கி போலாவா ஐயோ பேச்சுங்க ராஜா அம்மா வந்திருக்கிறேன் எழுந்துருமா அம்மா உனக்கு என்னடி ஆச்சு இப்படி படமா கிடக்குறியம்மா ராஜா அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வர அம்மான்னு சொல்லிட்டு போனியே இப்படி படமா கிடக்குறிய ராஜா உன்னை யாரு என்னடி பண்ணாங்க எந்த பாவடி இப்படி செஞ்சா அம்மா நம்ம யாருக்கு என்னடி பாவம் செஞ்சோம் நமக்கு ஏண்டி பெருப்பட்ட நிலைமை ஏற்படணும் தந்தை இறந்த பிறகு இந்த பாவி நான் உன்னை எப்படி இல்லைன்னா கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன் உன்னை நான் இந்த நிலைமையா பார்க்க வேண்டும் மகளே அம்மா உனக்கு ஒரு திருமணத்தை செய்து நான் கண்களை பார்க்க வேண்டும் என்று நான் மனக்கோட்டை கட்டினேன்னு என் மனக்கோட்டையெல்லாம் மண்கோட்டையாக மாற்றி விட்டாயே அம்மா என் செல்வமே ராஜா ஒரு பெண்ணை எதற்காக பெற்றெடுக்கிறாங்க தெரியுமா அம்மா எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் தாய் தந்தை இருந்துட்டாங்கன்னா எந்த பிள்ளையும் பக்கத்துல உட்காந்து அழ மாட்டாங்கம்மா ஒரே ஒரு பெண்ணை பெற்றெடுத்தா தாய் தந்தை இருந்துட்டாங்கன்னு செய்தியை கேட்ட உடனே அவ எந்த மூலையில் இருந்தாலும் அவ எந்த வேலையில் இருந்தாலும் அம்மா என்னை பெத்த தாயே என்னை விட்டு போய் விட்டாயா அம்மா என்னை விட்டு போய் விட்டாயா அம்மா அம்மா அம்மான்னு மாறு மீது அடித்து வந்து அந்த பிணத்தின் பக்கத்துல அழும்போதுதான் அங்க கூடி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அழுவார்களாம் மகளே அம்மா என்னானது பணமாக்கிட்டியா ராஜா என்னானது பணமாக்கிட்டு போயிட்டியே அம்மா உன்னை எடுத்து அடைக்கலம் செய்யக்கூட நான் வீதி இல்லாதவளா நிக்கிறேனே உன்னை எடுத்து தகனம் செய்யக்கூட நான் கதை இல்லாதவளா நிக்கிறேனம்மா அம்மா இந்த பாவி நிலைமைய பாருங்க தாயே இந்த பாவி வாழ்க்கைய பாருங்கம்மா என் மகளை எடுத்து அடைக்கலம் செய்ய உங்ககிட்ட நான் மடியேந்தி பிச்சை கேட்கிறேம்மா இந்த பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க தாயே இந்த பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்கம்மா
300 நாள் சுமந்து உன்னை நான் மூச்சடைக்க பெத்தெடுத்து 100 தவம் இருந்து உன்னை நாம் பக்குவமா இன்றெடுத்து மாறிலையும் தோலையும் நீ உறங்கையன கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வ நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதாயேன் பூமி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி யாராட்டி மொத முத்தமிட்டு மூச்சி காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி உன்ன வளர்த்தது யாரு பொத்தி பொத்தி உன்ன வளர்த்தது யாரு நீதான் சொல்லி தெரியணுமா ஓ அம்மா கோடி சாமி உனக்கு ஈடாகுமா தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி அம்மா ராஜா களை வெட்ட நெல்லருக்கு கால் கடிக்க நீ நடப்ப நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப களை வெட்ட நெல்லரிக்க கால் கடிக்க நீ நடப்ப எனக்கு நெல்லுச்சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப மாத்தி கட்டை இல்லாம பிடியேனே நீ இருப்ப செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப எனக்கு தலைவலினா கண்ணீரை நீ வடிப்ப ஒரு மொட்டை சாமி கும்பிட்டு திருநீரை நீ முடிப்ப என்ன தேச்சி தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப சாயங்காலம் வீடு வந்தா வாரி கட்டி முடிப்ப உத்தமியா நீ படிக்க போடா நீ தெரிஞ்சி அம்மா உத்தமியா நாம் படிக்க போடா நீ தெரிஞ்சி அம்மாவும் ஒத்த கல்லு முக்குத்தியதா அடகு வச்சி அம்மா பெத்தவளே நீதாயே கோயிலம்மா பெத்தவளே நீதாயே கோயிலம்மா தியாகத்துக்கு தெய்வந்தான் நிகராகுமா தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டி கட்டி ஆராட்டி அம்மா காலத்துக்கு வறுமையிலே கலங்கின நின்னழுதா கரை சேர வேணும்னு கடவுள நீ தொழுக ஆசைப்பட்ட அத்தனையும் சொல்லாம நீ மறைச்சு அறமரமா வளர அணி வேற நீ நினைச்சு சுமதாங்கி கல்ல போல என் சுமைய தாங்கிக்கிட்டு சோதனைய வேதனைய சுமந்து நீ சோகப்பட்ட காலத்துக்கு கப்பங்கூட சரிசமமா பாடுபட்ட காலத்துக்கு கப்பங்கூட சரிசமமா பாடுபட்ட கண்ணு பொத்து காது போத்து எனக்காக துன்பப்பட்ட வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சி தீரும் அம்மாடா பெத்த கடை உனக்குத்தான் எப்படி தீரும் அம்மா வட்டி
கடை வாங்கியிருந்தா அடைச்சி திருமம்மாடா வெத்த கடை உனக்கு தான் எப்படி திருமம்மா பாசத்தை பட்டியல் போடணுமா அந்த ஆகாசம் பத்தாது சத்தியமா சத்தியமா 300 நாள் சுமந்து என்னை மூச்சடக்கி பெற்றெடுத்து பல 100 தவம் இருந்து பக்குவமா இன்றெடுத்து மாறிலையும் தோளுலையும் நீ உறங்க ஏனை கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நித்தி வேர்வ நித்தம் சொட்டி உனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதாயே என்னைக்குமே நீதாயே உன்னை எப்பொழுது பார்க்க போறேன்னு தெரியலையே இனிமேல் யாருடைய அம்மா நடக்க போறாங்க யாருமே என் செல்வமே ராஜா